இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் தமிழக வெற்றி கழக ஆட்சியைப் போல இந்தியாவில் இருக்கின்ற எந்த மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்த கட்சிகள் இவ்வளவு கடுமையான எதிர் விமர்சனங்களை சந்தித்தது இல்லை. இதற்கு காரணம் என்ன? நடிகர் விஜய் ஆட்சியில் சரியான திட்டங்கள் இல்லை. அதை கூட பொறுத்து கொள்ளலாம். நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. திரைப்படங்களில் போஸ் காட்டி நடித்ததைப் போல சட்டமன்றத்திலும் போஸ் கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆகவே இந்த ஆட்சி கடுமையான விமர்சனங்களை சந்திக்கிறது. போதாத குறைக்கு நடிகர் விஜய் அவர்கள் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை கிண்டல் செய்கிறோம் என்கின்ற பெயரில் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சட்டமன்றத்தில் அப்பாவை தேடுகிறேன் என்று அரசியல் நாகரிகத்தை கடந்து கிண்டல் அடித்தார். இப்பொழுது அதே கிண்டலை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்திருக்கிறார். அவர் சொன்னது, அப்பாவை சட்டமன்றத்தில் தேடினால் கிடைக்க மாட்டார், உங்கள் வீட்டில் போய் தேடுங்கள், அப்பா எங்கே இருக்கிறார் என்று அம்மாவிடம் கேளுங்கள் என்று அவர் திருப்பி கிண்டல் அடித்து விட்டார். இதை கேட்டுவிட்டுத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு திடீர் ஆதரவு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட வன்னியரசு போன்றவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற நடிகை குஷ்பு கூட நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கொந்தளித்திருக்கிறார். இந்த குஷ்பு ஒரு காலத்தில் கற்புக்கு விளக்கம் கொடுத்ததை பற்றி தமிழகம் என்ன எதிர் வினை ஆற்றியது, எத்தனை நீதிமன்றங்களில் குஷ்பு மீது வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் ஒரு காலத்தில் சந்தி சிரித்திருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு புனிதர் வேடம் போடுகிறார் இந்த நடிகை குஷ்பு. சரி, இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் தமிழகத்தின் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தால், உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக கைது செய்தார்கள். செய்யாத குற்றத்திற்காக வரம்பு மீறினார்கள். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு காட்டு மிராண்டித்தனமான தர்பாரை தமிழகத்தில் அரங்கேற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் நடிகர் விஜய் அரசுக்கு எதிராகவும் நடிகர் விஜய்க்கு எதிராகவும் கருத்து சொல்லி இருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு தைரியம் இருந்தால் நயினார் நாகேந்திரனை கைது செய்து பார்க்கட்டும். நயினார் நாகேந்திரனை கைது செய்தால் ஒரே நாளில் தமிழக வெற்றி கழக ஆட்சி கலைக்கப்படும். அந்த அபாயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கின்ற காரணத்தால் நயினார் நாகேந்திரன் மீது கை வைக்க தயங்குகிறார்கள் என்பதை விட ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தில் நடுங்குகிறார்கள். ஆகவே நடிகர் விஜய் அரசு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அதே தலைவர்
இன்னொரு கேள்விக்கு நக்கலாக நையாண்டியாக பதில் சொல்லி இருக்கிறார். நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களை கடந்து விட்டது. இந்த 100 நாட்களில் நடிகர் விஜய் அரசு எப்படி செயல்பட்டு இருக்கிறது? அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? நடிகர் விஜய் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் 100 நாட்களில் வானளவு புகழை பெற்றுவிட்டார் நடிகர் விஜய் என்றும், 100 நாட்களில் தமிழகத்தில் வேறு எந்த முதலமைச்சரும் ஏற்படுத்த முடியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டார் என்றும், நடிகர் விஜய் அரசு பல புரட்சிகரமான திட்டங்களை 100 நாட்களில் கொண்டு வந்திருக்கிறது என்றும், 24 மணி நேரமும் நடிகர் விஜய் தமிழக மக்களை பற்றித்தான் கவலைப்படுகிறார் என்றும், மக்களுக்கு என்ன என்ன நல்ல திட்டங்களை கொடுக்கலாம், எப்படி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லலாம், தமிழகத்தை எப்படி ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றலாம் என்பதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் கூறுகிறார்களே என்ற கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொன்ன தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், 100 நாட்களில் பெரிய சாதனைகளை செய்யவில்லை என்றாலும் கூட, நல்ல திட்டங்களை தீட்டவில்லை என்றாலும் கூட, ஏதேனும் ஒரே ஒரு திட்டத்தை நடிகர் விஜய் அரசு தீட்டியிருக்கிறதா? அப்படி உங்களால் சொல்ல முடியுமா என்று பதில் கூறிவிட்டு, தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் 1000 நாட்களில் சந்திக்க வேண்டிய தோல்வியை சந்தித்து விட்டது. நடிகர் விஜய் அரசு செயல்பட முடியாத அரசாகத்தான் இருக்கிறது. வெறும் வாய்ஜாலம் காட்டுகின்ற அரசாக, விளம்பர பிரியர்களாக மட்டுமே நடிகர் விஜய் அரசு இருக்கிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை நடிகர் விஜய் அரசின் மீது கூறியவர் யார் என்று கேட்டால், திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள்தான். துரைமுருகன் அவர்கள் இந்த அளவிற்கு விமர்சிக்கக்கூடிய அளவிலேதான் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர் இப்படி கூறினார் என்று கேட்டால், அவரே சொல்கிறார், தினந்தோறும் பத்திரிகைகளை புரட்டுங்கள், 4 குற்ற நடவடிக்கைகள், பெண்களுக்கு எதிரான 4 பாலியல் வன்கொடுமைகள், இப்படிப்பட்ட செய்திகள் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு, நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு தொடர்ந்து தினசரி பத்திரிகைகளில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நீடிக்க கூடாத ஆட்சி. ஆட்சி நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை 100 நாட்களில் நிரூபித்து விட்டார்கள் என கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சொன்னதை போலத்தான் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சியில் குறிப்பிடும்படியாக சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்ற ஒரே ஒரு சாதனை, அண்ணா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரை ராஜினாமா செய்ய வைத்தது. அவர்களை ராஜினாமா செய்ய வைத்த அதே வேகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைத்தது. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறிவிக்கப்படாத மந்திரிகளைப் போல செயல்படுவது. தமிழக வெற்றி கழகத்தின் மந்திரிகளும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்னும் ரீல்ஸ் மோகத்திலேயே இருப்பது.
தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா போன்றவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்காவில் இருக்கின்ற வேலைகளை கவனிக்காமல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவிகளை சந்தித்து ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவது. இதை தவிர இந்த 100 நாள் ஆட்சி எந்த சாதனையும் செய்யவில்லை. அப்படி என்றால் ரீல்ஸ் எடுத்து அமைச்சர்கள் வெளியிட்டது சாதனை என்று சொல்ல வருகிறீர்களா என்று என்னை பார்த்து யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். இது தமிழக வெற்றி கழக அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்த சாதனை அல்ல, இவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த சோதனை, இவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த வஞ்சனை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.